உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பிளானுக்கு பின்னால நான் தான் இருக்கேன்னு தெரியாம அவன் என்கிட்ட வந்து கேட்டான். இப்போ நான் சொல்ல வந்த விஷயம், சந்திரசேகர் சாரும் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவருக்கு எந்த நேரத்துல யார் வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு கிடைக்க விடாம நீங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் அது இப்ப கல்யாணத்தை தடுத்து நிறுத்துமான்னு தெரியாது. சோ நீங்க உடனே அந்த கஸ்தூரியை போட்டு தள்ள சொல்லுங்க அந்த ரவுடிங்க கிட்ட. அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம். சரி, ரொம்ப நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா யாராவது பார்த்தா டவுட் வந்துடும். நான் கிளம்புறேன். சரி, நீங்க போங்க. இவர் எதுக்கு இவங்க கூட நின்னு பேசிட்டு இருக்காரு? அக்கா, என்ன விஷயம்க்கா? எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல அன்பு, அத்தை கூட இந்த கல்யாணத்துல முழுசா விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம சிவகாமியும் மங்காவும் அந்த அனன்யாவும் கண்டிப்பா தடுக்க ஏதாவது பெரிய பிளான் பண்ணுவாங்க. அக்கா, நீங்க இப்படி சொல்றீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அம்மா அம்மா, நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வந்துடுறேம்மா. எங்க போறாரு? எதுக்கும் அவரை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அந்த சிவகாமி மங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ தப்பு பண்றாரு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? புருஷனா இருக்கிறதால எதையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்க. ஆனா உன்னுடைய கல்யாணத்தை நிறுத்த ஏன் புருஷனும் அந்த சிவகாமி மங்கா கூட சேர்ந்து கை கோர்த்த மாதிரி தெரியுது. அதை என்னால சொல்லவும் முடியாது. ஆனா விஸ்வ அன்பரசிக்காக இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம கண்டிப்பா நான் பாத்துப்பேன். அக்கா, என்ன விஷயம்? திரும்ப ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அது இல்ல அன்பரசி, எனக்கு ஒரு சின்ன பயம்தான். மத்தபடி யாரும் எதுவும் பண்ணல. இந்த கல்யாணம் இதுக்கு முன்னாடி நிச்சயம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போயிடுச்சுல, அது மாதிரி இந்த வாட்டியும் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் அன்பு உங்க எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். சந்தேகப்படுற மாதிரி மண்டபத்துல யாராவது இருந்தாலும் இல்ல ஏதாவது செஞ்சாலும் உடனே நாம அதை பார்த்து கண்டுபிடிக்கணும். என்ன நடந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறத யாரும் தடுக்காத மாதிரி நம்ம 3 பேரும் சேர்ந்து பாத்துக்கணும். கல்யாண பொண்ணு அன்பரசி, அவளால எதுவும் கவனிக்க முடியாது. அதனால நம்ம 3 பேரும் தான் அன்புக்கு பாதுகாப்பு. அப்படின்னா நம்ம எல்லாரும் அன்பரசி ஆர்மின்னு சொல்லுங்க. அப்போ நான் இதுல இல்ல, அப்படிதானே?
என்னடா ஒருத்தரும் இல்லைன்னு பார்த்தா 4 பேர் இங்க தான் இருக்கீங்களா? ஏதோ பெரிய பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க போல. அண்ணி என்ன எல்லாத்தையும் கேட்டேன். யாராவது ஏதாவது பண்றாங்களா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு? அச்சோ அதெல்லாம் இல்ல விஸ்வா, சும்மா ஒரு பாதுகாப்புக்காக தான். ம். ஆ, சரிக்கா நான் கிளம்புறேன். ஏய் அன்பரசி, கொஞ்சம் பேசணும் இரு. இல்ல நான் போகணும். ஆம். பாவம் தம்பி, ஒரு 2 வார்த்தை பேசிட்டு தான் வாயேன். சரி நம்ம போலாம் வா. ம். அப்புறம் ஆ, சார் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ஏய் நில்லு. நான் கீழே ஒரு விஷயத்தை கேட்டதுக்கு நீ இல்லைன்னு சொன்ன. ஆ, என்ன விஷயம்? அங்கிள் பணத்துக்கு ஏதாவது கஷ்டப்படுறாரான்னு. ஆனா என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு? ஹலோ. விஸ்வா, சந்திரசேகர் சாரோட பொண்ணுக்கும் உங்களுக்கும் தானே கல்யாணம் நடக்க போகுது? ஆமா சார், என்ன ஆச்சு? இல்ல, மார்னிங் அவர் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க சந்திரா, எப்படி இருக்கீங்க? பொண்ணு கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். சொல்லுங்க சந்திரா, என்ன விஷயமா ஃபோன் பண்ணிருக்கீங்க? கல்யாணத்துக்கு அவசரமா எனக்கு ஒரு 4 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது சார். நான் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன் சார். என் அக்கௌண்ட்ல பணம் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு சார். அதனால தான் உங்ககிட்ட பணம் கேட்குறேன். என்கிட்ட இப்ப பணம் இல்ல, ஒரு 1 வீக் வேணா கழிச்சு தரேனே, ஓகேவா? என்ன இப்போ இல்லைன்னு சொல்ல போறியா? இல்ல உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்ல போறியா? என்னம்மா திடீர்னு வக்கீல் வந்திருக்காரு? ஆமா, நீ அந்த அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி தனியா வர சொல்லு. சிவகாமி மேடம் கால் பண்றாங்க. ஏய் வா. ம் வாமா. சரி போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.